அனைவருக்கும் வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மூலிகை வந்து ஆனை நெரிஞ்சல். ஆனை நெரிஞ்சல் இது வரைக்கும் யாரும் சொல்லாத பதிவு என்ன அப்படின்னா, இந்த பூவை பார்த்துக்கோங்க. இந்த பூவா இப்போ காலையில் ஒரு 200 பூக்கு மேலே பறித்து நெய் விட்டு வதக்கி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்றதுக்கு வெண்டைக்காய் போல் விழுவிழுப்பு தன்மையோடு இருக்கும். விந்தை கெட்டக்கூடியது, ஆண்களுக்கு ஆண்மை சக்தி அதிகரிக்கக்கூடியது, சிறுநீரை சரியாக புகட்டா அதை போக்கக்கூடியது, கிட்னியில் உள்ள யூரின் இன்ஃபெக்ஷன் மாற்றக்கூடியது. அப்படிப்பட்ட பூ அப்படி மருத்துவத்தன்மை வந்து இந்த பூவுக்கு உண்டு. முக்கியமாக ஆண்களுக்கு ஆண்மைத்தன்மை அதிகரிக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கி. இது நல்லா பார்த்துக்கோங்க. இது ஏற்கனவே கல்லடுப்புக்கு பயன்படும். நம்ம தயாரிக்கிறத அன்னபதி ஒடிப்பு சுந்தரத்தோட இந்த இதையும் நம்ம ஆனை நெரிஞ்சியும் சேர்த்து நம்ம தீநீராக இறக்குவோம். ஆனை நெரிஞ்சல், சாதா நெரிஞ்சல், ரெண்டாவது நம்ம நீர் முள், நெரிஞ்ச முள், கண்டுப்பிள்ளையெல்லாம் சேர்த்து முள்ளங்கி சாரை விட்டு நம்ம தீநீர் இறக்கும்போதுக்கு இது முக்கிய பங்கு வகிக்கும். அப்படிப்பட்ட ஆனை நெரிஞ்சி வந்து ஒரு முக்கிய பங்கு வகி. ரொம்ப சிறுநீர் நல்லா கடத்திவிட்டு போகுது, ரொம்ப சிரமமாக இருக்குது, பெண்களுக்கு வெளில போகுது அப்படின்னா இதோடைய ஒரு கொப்பை மட்டும் எடுத்து தண்ணியில் ஒரு 300 மில்லி தண்ணியில் அப்படி கலக்கிக்கிட்டே வந்தோம்னா விழுன்னு வரும். அதை உடனே அது குடிச்சிட்டோம்னா ஒரு 2 மணி நேரத்துலேயே நீரை பூரா பிரித்து, மஞ்சளை போகிற நீரை வந்து வெள்ளையா நீரை நல்லா பிரித்து விட்டுரும். வலியே இருக்காது. கல் இருந்துச்சுன்னா தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா ஆரம்பத்தில் உள்ள கல் உடஞ்சி வெளியே வந்துடும். முத்தின நிலையில் இருந்துச்சுன்னா இதோட நம்ம மருந்து சேர்த்து நம்ம சாப்பிடணும். இது போன்ற நம்ம மருத்துவ உதவி நிறைய பார்க்கணும்னா நம்முடைய ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவம்னு சொல்லி பார்த்துட்டே வாங்க. இந்த பக்கத்தில் இருக்குது பாருங்கள், வெள்ளாதாழை. வெள்ளாதாழை பற்றி ஏற்கனவே நம்ம பதிவு போட்டுட்டோம். இதனால் பக்கத்துலேயே வெள்ளாதாழையும் இருக்குது. இந்த இலை இந்த கொப்பை ஒடிச்சு அப்படியே நம்ம மென்னுக்கிட்டு இருந்தோம்னா, அதாவது தொண்டையில் இருக்குது, வாயில் இருக்க புண்ணு மட்டும் இல்லாமல் வயிற்றில் இருக்க அல்சரையும் மாற்றக்கூடிய தன்மை, இந்த வாய்ப்புண்ணை மாற்றி அல்சரையும் மாற்றக்கூடிய தன்மை இந்த ஆதாளைக்கு உண்டு. இல்லை 2வது ஆளை பற்றி நம்ம போட்டிருந்தோம், சிவப்பாதாளம் சொல்லி. சிவப்பாதாளம் வந்து வாய்ப்புண்ணை போக்காது, இந்த வெள்ளாதாளை தான் போக்கும். பக்கத்துலேயே பாருங்கள் நிறையா மருத்துவ செடி இருக்குது. தும்பை, பக்கத்துலேயே குமுட்டிக்காய், கிளாநெல்லி, சிவகரந்த ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இதோட காயோட இது பார்த்துக்கோங்க. கண்ணுப்பிள்ளை, அவுரி, இப்படி பக்கத்திலே ஒரே இடத்துல பாருங்கள் அவ்வளவு மருத்துவம் நிறையா இருக்குது. விடாச்சுரத்துக்கு விஷ்ணு கரிஞ்சல் குடின்னு சொல்லுவோம். விஷ்ணு கரிஞ்சி ஏற்கனவே பதிவு போட்டுட்டோம். இது பக்கத்துலேயே விஷ்ணு கரிஞ்சி இருக்குது. இந்த வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மாசு கட்டுப்பாடு இல்லாமல் நல்ல இயற்கை சூழலில் இருக்க இடம். எந்த ஒரு மருந்தோ ஏதோ அடிக்க மாட்டாங்க. நல்லா அமைதியான இடத்துல தான், நல்ல சுத்தமான இடத்துல தான் இந்த மூலிகை பூரா நிறையா இருக்குது. அப்புறம் இந்த கண்ணுப்புல நிறையா இருக்குது. ஏகப்பட்ட மூலிகை இருக்குது. இது போன்ற மருத்துவத்தன்மை அதிகம் நம்ம போட போகிறோம். நம்முடைய ஞானபிதா பாரம்பரிய மருத்துவம்னு சொல்லி நம்முடைய யூடியூப் சேனலை பார்த்துட்டே வாங்க. நன்றி, வணக்கம்.